ரைட். வணக்கம் பிள்ளைகள். என்ன விளக்கம்னு சொன்னால் அதான்டாப்பா, அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் தம்பி, கொஞ்சம் டைம் அடிப்படைகளும் பிரச்சனை இல்லை. நான் 24 பஸ்காரை நான் மெயின் பண்ணி இந்த ஒர்க் பண்ண இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. எனக்கு ஏன்னா இப்போ நானும் இப்போ யூடியூப் வீடியோ போடுற மட்டும் இல்லையா வேலை. இப்போ நான் இங்கே வகுப்பளவு கவனிக்கணும். இப்போ கடைசி கட்ட வேலை நடந்துகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு. அப்போ நான் அந்த அளவில் பார்க்கணும். ட்ரெக் கிளாஸில் நடக்கிற இங்கே ட்ரெக் நடக்கிற கிளாஸில் அவ்வளோத்துக்கும் நான் இந்த அளவில் பார்க்கணும்டாப்பா. அவங்களுக்கு பேப்பர்கள் செய்து விட்டு மற்ற பேப்பர்கள் செய்து விட்டு எக்ஸாம்பிள் வச்சு கரெக்ட் பண்ணி டைமில் ஷெடியூல் பண்ணி பழக்கி அப்படியே எக்கச்சக்கமான வேலை இங்கே கிடக்கு தம்பி. அப்போ ஓகே, அப்போ அதனால் நான் மேலே 25க்கும் அதுக்கு பிறகு வர போகிற வச்சுக்கு தான் எதிர்பார்த்து இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சினான். அப்போ இதுமாதிரி பேர் இப்போ கமெண்ட் பண்ணியிருக்கிறீர்கள், எக்ஸாம் கிட்ட வருது, எக்ஸாம் வர நேரத்தில் வீடியோ போடுறீங்க இல்லைன்னெல்லாம் போட்டிருந்தீங்க. உண்மையிலேயே என்னடாப்பா நான் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்க முடியாது எதிர்பார்க்கலடாப்பா நான். ஏன்னா என்னடா இப்போ நான் போகிறேன் மெக்கானிக் இயக்கவியல் நிறைகள் மட்டும் தான் போடலாம். இப்போ இந்த மாதத்துக்குள்ளே போட்டு முடிக்கிறேன்டா, அதை மட்டும் வச்சு கூட என்னடா பயன் இலக்கியம் எழுத போகிறீங்க. இப்போ நீங்கள் மற்ற பாடங்களை படித்து கிளியர் பண்ணி கொண்டு போயிருக்க வேணும். சரி, ஓகே, அதை அடுத்த கட்டம் பார்ப்போம். நான் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் தம்பி. அதான் இப்போ எனக்கு நான் இப்போ இருக்க பிஸி அந்த சுச்சுவேஷனால தான் என்னால் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கிடக்குது. இப்போ நவம்பர் அவங்கள 24க்கு வந்து கிளாஸில் ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ண பிறகு உங்களுக்குரிய வீடியோஸில் வந்து கண்டினியூஸாக போட்டு கொண்டு இருப்பேன். அதான் இப்போ எனக்கு வந்து இந்த பட்ஜெட் டார்கெட் பண்ணி அந்த பட்ஜெட் டார்கெட் பண்ணி அப்படி இல்லை தம்பி. ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் அது உதவணும். காலகாலமாக நின்று பேசும், விளக்கம் கட்டாயம் இருக்கும், அவ்வளோதான். அப்போ அதை வந்து பார்த்து தட்டி தேவையான இடத்துல செக் பண்ணி கொள்வது அதுவும் கூட வரும். சரி, அதுக்காக தான் இந்த வீடியோஸை நாங்கள் போடுறது. இந்த கேள்வியை பிறகுலாத கேள்வியை கையெழுவை போட்டின்னு ஒவ்வொரு குழுவினரும் 10 அங்கத்தர் உள்ளனர். குழு ஒன்று 500 நிமிடம் விசையுடன் இழுக்கும் போது மற்ற குழு அதை திடமாக சமப்படுத்துகிறது. ஏன்னா மற்ற பக்கமும் 500 நிமிடம் இழுவை. இச்சந்தர்ப்பத்தில் கயிற்றில் உள்ள இழுவிசை யாது? என்ன விளக்கம்? ஒரு பக்கம் 500 நிமிடம் பிடிச்சி இழுக்கினோமோ அதை மற்ற பக்கம் சமப்படுத்தினோம்னா இப்போ அங்களே 500. அப்போ கயிற்றில் உள்ள இழுவிசை யாதுன்னா 0 போடுறதா? விளையில் விசை யாதுன்னு கேட்டால் 0. ஏன்னா விளையில் விசை 0, கயிற்றில் உள்ள விளையில் விசை யாது 0. ஆனால் இழுவிசை யாதுன்னு கேட்டால் 0 சொல்லக்கூடாது. எல்லா இடமும் அதே 500 நிமிடம் இழுவை இருக்கும். ஆமா இல்லையா? எந்த புள்ளியை செலக்ட் பண்ணி பார்த்தாலும் அதே 500 நிமிடம் இழுவை அந்த இடத்துல இருக்கும். ரைட், செக் பண்ணிக்கோல. சின்ன கேள்வி உண்டு. ரைட், அடுத்த பேர் அதுவும் இன்னும் சின்ன கேள்வி உண்டு. என்னது? கிடைக்கு சாய்வாக உள்ள கோளை படம் காட்டுகிறது. பின்னாடியில் எதன் மூலம் அதனை மீண்டும் கிடைநிலைக்கு கொண்டு வர இயலாது என்று கேள்வி. இல்லை, என்னடா கிடைநிலைக்கு கொண்டு வரக்கூடாண்டா இங்கால பக்க திருப்பம் வரக்கூடாது. ஒன்று இங்கால பக்க திருப்பம் வந்தால் நிமிந்து வரும், இல்லை இங்கால பக்க திருப்பம் குறைஞ்சாலும் நிமிந்து வரும். நிமிந்து வரக்கூடாது கேட்குறான். இப்படியே செட் பண்ணு. சுமையை வலப்பக்கம் அசைத்தல். வலப்பக்கம் அசைச்சா இந்த பக்க திருப்பம் குறைஞ்சிரும், நேராக வர சான்ஸ் இருக்குது. ஒன்று. தொங்க விடப்பட்டிருக்கும் புள்ளியை இடப்பக்கம் அசைத்தல். அதுவும் அதான். இந்த புள்ளி எங்கே பக்கம் அசைச்சா நிமிந்து நேராக வந்துடும். ரைட். கோளின் வலப்பக்க புயத்தின் சுமை ஒன்று சேர்த்தல். சேர்த்தா இங்கே பக்கம் திருப்பம் அதிகரிச்சிடும். சுமையை குறைத்தல். குறைச்சா நிமிந்திரும். ஓகே. தொங்க விடப்பட்டிருக்கும் புள்ளியை வலப்பக்கம் அசைக்கட்டாம். இந்த புள்ளியை வலப்பக்கம் அசைச்சா என்ன செய்யும்? இங்கால பக்கம் திருப்பம் கூடி கவுண்டு தான் விழும். ஓமா இல்லையா? செக் பண்ணி பாருங்கள். பிரச்சனையா சரியாண்டு ஒரு குட்டி கேள்வி ஒன்று பாருங்கள். இதை பாருங்கடா, இது ஒரு வில்லங்கமான கேள்வி ஒன்று எக்ஸாம் போல முடிவெடுக்கிறது. இதை பாருங்கள். ABCD ஆகிய படங்களில் காட்டப்பட்டுள்ளவாறு PQRS ஆகிய பருமங்களுடைய விசைகள் என்ன சதுர அடர் தகடு ஒன்றில் தாக்குகின்றன. PQRS ஆகிய எதுவும் 0 இல்லையாயின் மேலுள்ள அடர் எச்சந்தர்ப்பத்தில் சமநிலை சாத்தியம் இல்லை என்று கேள்வி. சமநிலை சாத்தியம் இல்லை தம்பி. இங்கே என்ன விளக்கம் பண்ணாலும் PQRS பெருமதி தெரியாது. நீ இப்போ கோட் நிலத்துக்கு பார்த்து அளந்து போட்டு விடுற இல்லை. கோடு கீறுகிற அது சடம், அந்த பொருள். விசை வந்து பெருமன் சொல்லல, 0 இல்லைன்னு மட்டும் தான் சொல்லிவிடாது. அப்போ நீ என்ன இந்த கேள்வி ஒர்க் பண்ணணும்? விசை திருப்ப கோட்பாடை வச்சு தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா விசைன்ற பெருமன் எங்களுக்கு தெரியாது. விசைன்ற பெருமன் தெரியாது. என்ன செய்யறது? விசை திருப்ப கோட்பாட்டை வச்சு கொண்டு தான் ஒர்க் பண்ண வேணும். விலங்க வைக்கிறது. சரி, விசை திருப்ப கோட்பாட்டை வச்சு கொண்டு எப்படி ஒர்க் பண்ண போகிறேன்? ஒரு பொருள் சமநிலையில் நிற்கணுமெண்டா எந்த புள்ளி வெட்டியும் திருப்பம் 0 இருக்கணும். ஆனால் சமநிலையில் நிற்கக்கூடாதுண்டா ஏதாவது ஒரு புள்ளி வெட்டி திருப்பம் 0 இல்லை என்றாலே சமநிலை இல்லை. ஓமா இல்லையா? ஏதாவது ஒரு புள்ளி வெட்டி திருப்பம் 0 இல்லை என்றாலே சமநிலை இல்லை. ஆனால் எந்த புள்ளி வெட்டியும் திருப்பம் 0 ஒரு புள்ளி வெட்டி திருப்பம் 0 சமநிலைன்னு சொல்லாமோ? இல்லை, 2-3 புள்ளி செலக்ட் பண்ணி பார்க்கணும். ஆனால் ஏதாவது ஒரு புள்ளி வெட்டி திருப்பம் 0
வரையிலேண்டா மற்ற புள்ளியை செலக்ட் பண்ணி பார்க்க தேவையில்லை. இவரை பொறுத்த வரைக்கும் பார் நடுப்புள்ளி வெட்டி திருப்பம் பார்த்தீங்கன்னா இது இது ரெண்டும் ஒரே சொல்லி இடஞ்சொல்லி, இதுவும் வலஞ்சொல்லி. பூச்சியமாக வாரத்துக்கு ஆப்ஷன் இருக்குது. பரிமன்கள் போட்டு பார்த்தா சரியாக வரனாலே ரைட். அப்போ நடுப்புள்ளி வெட்டி மட்டும் பார்த்து முடிவெடுக்கலாம். சரி, அப்போ இந்த ரெண்டு விசைகளும் தாக்குற இந்த புள்ளி வெட்டி போடுவோம். போட்டால் இந்த விசையாலையும் திருப்பம் வராது. ஏன்? செங்குத்தூரம் இல்லை, பூஜ்ஜியம். விசை திருப்பம் பண்ணுறேன்டா விசை தர சுழற்சி அச்சிலிருந்து விசையின் தாக்க கோட்டுக்கான செங்குத்து தூரம் அது இங்கே மிஸ் ஆகுது, பூஜ்ஜியம். எனவே என்ன விளக்கம்? இவரால் இடஞ்சுழி, இவரால் வலஞ்சுழி. அப்பவும் இந்த அச்சு பெட்டி பூஜ்ஜியமாக வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த புள்ளி எல்லாம் செலக்ட் பண்ணிப்பார். எந்த புள்ளி பெட்டி பார்த்தாலும் பூஜ்ஜியம் தான் வரும். ரைட், ஓகே. அப்போ முதலாவது ஏ வந்து சமநிலை இருக்கிறது கன்ஃபார்ம், அதில் மாற்றம் இல்லை, சாத்தியம் இருக்குது. அல்ல, அப்போ ஏ வராது. ஏ வராது ரெண்டு வழியை தட்டலாம். பி சிம்பிள் லாஜிக் பார். பியை தட்டுறதுக்கு ஈஸியாக மேலே கொடுத்துக்கிறான். என்னது? இந்த மூன்று விசைகளும் ஒரே தாக்க கோட்டில் வருது ஒரே புள்ளிக்கு. அப்போ அந்த அச்சு பெட்டி பார், அந்த அச்சு பெட்டி திருப்பம் பார்த்துக்கிட்டே ஈஸி தானே, மிச்சம் செக் பண்ணவே தேவையில்லை. ஏன்? இந்த மூன்று விசையினையும் விளைவில் பூஜ்ஜியம். அப்போ இந்த ஒரு விசையால் மட்டும் வலஞ்சொலி திருப்பம் மட்டும் வரப்போகுது விளைவில். அப்போ சமநிலை சாத்தியம் இல்லை, மற்றபடி யோசிக்கவே தேவையில்லை. விளங்குதா? எனவே பி வந்து சமநிலை சாத்தியம் இல்லை. அப்போ பி லிஸ்ட்டில் வரும். அப்படி பார்த்தா 5வது விடையும் போல. இப்போ சியை மட்டும் செக் பண்ணி பார்த்தாலே விடையை போட்டுடலாம். ஓமா இல்லையா? சிம்பிள். சியும் பேர் அந்த மூன்று விஷயம் ஒரே தாக்க கோட்டு ஒரே புள்ளிக்கு வருது. இந்த புள்ளி போய் திருப்பம் போட்டினா இந்த மூன்றும் பெறாது. அப்போ இவரால் எஸ்ஸால் மட்டும் இடஞ்சொலி, சரி வலஞ்சொலி. ஓமல்லா, ரைட், முடிச்சு விடு. அப்போ பிசி சரி, சமநிலை சாத்தியம் இல்லை. டிக்கு அதே மாதிரி ஏ மாதிரி போட்டு பேர். இந்த ரெண்டு விஷயங்கள் தாக்குற புள்ளி பெட்டி போட்டு பேர். இவை ரெண்டு பேரும் எதிரே திருப்பம் உண்டாக்கினோம். இந்த புள்ளி பெட்டி போட்டு பேர். இவை ரெண்டு பேரும் எதிரே திருப்பத்தை உண்டாக்குவினோம். ரைட், மையம் பெட்டி போட்டு பேர். 4 விஷயமே எதிரே திருப்பத்தை உண்டாக்கும். எனவே எதிரே திருப்பங்கள் வருமன்னு தெரிஞ்சாலே, ஏன்னா பெருமன் தெரியாதாடா, பெருமன் தெரியுமாட்டா தான் பெருமனை யோசிக்கணும். இது திசை மட்டும் தான் தெரியும். அப்போ எதிரெதிர் திருப்பங்கள் வருமண்டாலே அது சமநிலைக்கு சாத்தியம். சமநிலை கன்ஃபார்மெண்ட் கேட்கல தானே, சாத்தியமா இல்லையான்னு கேட்டவன் முழங்க விஷயம் உண்டு. அப்போ அந்த ரியலைசிங்கில் கவனமாக இருந்து கொள்ளும். ரைட், அடுத்த 10வது கேள்வியை பாருங்க. என்ன சமநிலைன்னு கேட்டிருக்கணும் தெரியவனும் தம்பி. சமநிலை 3 வகை: உறுதி சமநிலை, அவதி சமநிலை, நடுநிலை சமநிலை. அவதி சமநிலை நாங்கள் உறுதியிற் சமநிலை என்றும் சொல்லலாம். என்ன? உறுதி சமநிலை, நடுநிலை சமநிலை, உறுதியிற் சமநிலை. என்னத்தினால பார்க்க போகிறோம்? உனக்கு தெரியும், சக்தி கூடவாக இருந்தால் அழுத்தம், என்ன அழுத்த சக்தி கூடவாக இருந்தால் அது உறுதியிற் சமநிலை. எனர்ஜி நல்லா லோவுக்கு போகுதுண்டா அது உறுதி சமநிலை. எந்த பொருளுமே உறுதி அடையணும்னா சக்தியை இழக்கும். கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீர்கள், பிணைப்புகள் உருவாகக்குள்ள சக்தி வெளிவிடப்படும். பிணைப்புகள் ஏன் உருவாகுது? உறுதி அடைகிறதுக்காக. அப்போ உறுதி அடையணும்டா சக்தி இழக்கப்பட வேணும். இல்லையா? ரைட். அப்போ சக்தி லோவஸ்ட்டுக்கு வாரது, அதாவது பி, சக்தி இழக்கப்படுது, அழுத்தம் தானே. ரைட். அப்போ பி வந்து உறுதி சமநிலை, ஏ அவதி சமநிலை அல்லது உறுதியிற் சமநிலை, சி ஒரு சேஞ்சஸும் இல்லை, அப்படியே மாறாமல் இருக்குது. அப்போ அவர் நடுநிலை சமநிலை. போட்டுவிடு விஷயத்தை பேர் சரியாண்டு. சரியோ? ரைட். அப்போ இன்றைக்கு இந்த வீடியோ காணப்படா பாட்டே தம்பி, கொஞ்சம் டைம்கள் பார்த்து அதுக்கு கிடைக்கிற மாதிரி தானே போடுவேன். கொஞ்சம் சமாளித்து கொள்ளுங்கூடாப்பா. இந்த நவம்பரில் இருந்து நவம்பர் கொஞ்சம் போட்டும். இப்போ 10ஆம் தேதி 15ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு வீடியோஸ்கள் மேக்ஸிமம் ஒழுங்காக வருமே. ஒவ்வொரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ உண்டு. 7 மணி வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷன் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது தம்பி. அதான் 24 கார் நிறைய கேட்குறீங்க. ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறடா, என்னட்ட மறுமொழி இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே வலிக்கிட்டு இருக்கணும். இப்போ வலிக்கிட்டு உங்களுக்கு சர்ச்சை பண்ணுற மாதிரி வீடியோ போடலாடாப்பா. இப்போவே நிறைய பேர் கேட்டிருக்காங்களே, இவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்க, ஸ்லோவாக கதைங்க, ஸ்லோவாக போடுங்கன்னு கேட்குறீர்கள். இப்போ நான் நிறைய கேள்வி, ஒரு வீடியோக்குள்ளே நிறைய கேள்வி உள்ளடக்கணும் பண்ணுறதா என் பிளான். அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். ஆனால் அது அவங்களுக்கு செட் ஆகுதில்லை. அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போகணும் தம்பி. கொஞ்சம் சமாளித்து போங்க, வேறு வழி இல்லையாடாப்பா, பார்த்து செய்வோமே.